அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் சப்ளையர் கெவினும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல போதைப் பொருள் சப்ளையர் கெவினும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் சப்ளையர் கெவினும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல போதைப் பொருள் சப்ளையர் கெவினும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருள் சப்ளையர் கெவினிடம் போதைப் பொருளை வாங்கியிருப்பது உறுதியாகியிருப்பதாகவும் அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடந்த 24 மணி நேரமாக விசாரணையில் உள்ள நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவருடன் ஒரு போதைப் பொருள் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நபரும் கெவின் என்ற ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது 2 பேருக்குமே பண பரிவர்த்தனை, போதைப் பொருள் பரிமாற்றங்கள் தொடர்பாக பண பரிவர்த்தனைகள் இருந்திருப்பதை போலீசார் விசாரணையில கண்டுபிடித்திருக்கிறார்கள். முன்னதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலும் ஏற்கனவே கைதான பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் நடிகர் கிருஷ்ணா, கழுகு படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் கிருஷ்ணாவிற்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். நேற்றைய தினம் தனது வழக்கறிஞருடன் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் கிருஷ்ணா ஆஜரான நிலையில மதியம் 1 மணிக்கு பிறகு அவரிடம் விசாரணை தொடங்கியது. மறுதினமான இன்றும் 1 மணியை கடந்தும் அவரிடம் விசாரணை நடக்கிறது. அவ்வப்போது இணை ஆணையர் விஜயகுமாரும் துணை ஆணையர் ஜெயச்சந்திரனும் நேரடியாக விசாரணை செய்து வந்தார்கள். முதலில் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு கிருஷ்ணா உட்படுத்தப்பட்டார். ஆனால் மருத்துவ பரிசோதனையில முழுமையான மருத்துவ ரீதியான ஆதாரங்கள் இல்லை என்பது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா தரப்பில் இருந்து சில மருத்துவ சான்றுகள் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல ஏற்கனவே அவர் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொண்டது தொடர்பாகவும் அவருக்கு இது போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதாவது உயர் ரக போதைப் பொருட்களை எடுக்க முடியாத உடல் நிலை அவருக்கு இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் இருந்து மருத்துவ சான்றை கொடுத்தார்கள். இதனிடையில் அவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் தொழில்நுட்ப ரீதியான அதுல உபகரணங்கள் இருந்து அவருடைய செல்போன் உள்ளிட்ட அவருடைய தொழில்நுட்ப ரீதியாக இது ஆதாரங்கள் சிக்குகிறதா என்பதை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக அவருடைய செல்போன், வாட்ஸ்அப் குறுந்தகவல்கள், அழிக்கப்பட்ட குறுந்தகவல்கள், இவற்றை எல்லாமே கடந்த சில ஆண்டுகளாக இருந்த குறுந்தகவல்கள் எல்லாமே விட்டு அதில் இருந்த சில சங்கேத மொழிகள் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவருடைய கல்லூரி நண்பர்கள் 2 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதே வேளையில் நுண்ணறிவு பிரிவு, அதாவது போதைப் பொருள் தொடர்பான நுண்ணறிவு பிரிவினர், உளவு பிரிவினர் ஏற்கனவே இவர்களை கண்காணிப்பதில் நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து போதைப் பொருட்களை உபயோகிக்கிறார்கள் என்று ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில அவர்களுடைய கடந்த கால தொடர்புகளை எல்லாமே கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக நேரடியாக பிரதீப்பிடமும் பிரசாத்திடமும் நேரடியாக ஒரு பண பரிவர்த்தனை இருக்கிறதா என்பதைதான் முதலில் பார்த்தார்கள். அது போன்ற பண பரிவர்த்தனைகளும் அதற்கான ஆதாரங்களும் இல்லாமல் இருந்த நிலையில்தான் கெவின் என்ற மற்றொரு போதைப் பொருள் சப்ளையர், இவர் பெங்களூரில் இருந்து தொடர்ந்து போதைப் பொருட்களை கொண்டு சப்ளை செய்யக்கூடிய அந்த நபரை தேடி பிடித்து அந்த நபரையும் போலீசார் கொண்டு விசாரணையில அவர் போதைப் பொருள் சப்ளையர் என்பதும் ஏற்கனவே போலீசாரால் கண்காணிப்பு வளையத்தில் இருந்த நபர் என்பதும் கூறப்படுகிறது. அவரையும் பிடித்து கொண்டு விசாரணை செய்ததுல கெவினுக்கும் கிருஷ்ணாவிற்குமான தொடர்பு, அதாவது பண பரிவர்த்தனைகள் தொடர்பான அந்த தொடர்பு இருந்திருக்கிறது. சில குறுந்தகவல்கள் விவரங்களும் இருந்திருக்கிறது. அதை வைத்து விசாரிக்கும் பொழுது அது போதைப் பொருள் தொடர்புடைய பரிவர்த்தனைகள், அதாவது தகவல் பரிமாற்றங்கள் என்பதை போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பண பரிவர்த்தனைகளையும் அவர்கள் இருவருக்கும் உள்ளே நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கெவினிடமிருந்து பிரசாத்திற்கு அந்த பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி போலீசார் நடத்தக்கூடிய இந்த விசாரணையில இந்த போதைப் பொருள் பரிமாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக அதனுடைய மையமாக இந்த பிரசாத் என்பவர் தான் செயல்பட்டு வந்திருக்கிறார். பிரசாத் மூலமாகத்தான் பிரதீப், அதே போன்ற கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவர், அதற்கு நைஜீரியன் ஒருவர் பெங்களூரில் இருந்து இதற்கெல்லாம் முறையாக செயல்படுவார் சொல்லப்படுகிறது. அவர் மூலமாக இவர்கள் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து மற்றொரு டீலரான, போதைப் பொருள் டீலரான இந்த கெவின், அவர் மூலமாக நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா ஆகியோருக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் நீண்ட காலமாகவே தொடர்ந்து இது சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை போலீசாருடைய விசாரணையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
முழுமையான ஆதாரங்களை திரட்டுவதற்காக தான் தொடர்ந்து அவர் விசாரணை நிலையத்திலே வைத்ததாகவும் 24 மணி நேரத்தை கடந்தும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த விசாரணையில முதல்ல மருத்துவ ரீதியான ஆதாரங்கள் கிடைக்காமல் இருந்தது. அதே போன்று அவருடைய வீட்டில் சோதனை செய்தல் எதுவும் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் அவருடைய செல்போன் தொடர்புகளின் அடிப்படையிலும் அவர் சில இது போதைப் பொருட்களை ஆன்லைன் மூலமாக அவர் வாங்கியிருக்கிறார் என்று கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் முழுமையாக சோதனை செய்து அவருக்கு அனுப்பிய அந்த குறுந்தகவலின் அடிப்படையில வாட்ஸ்அப் உரையாடல்களின் அடிப்படையில சில சந்தேக நபர்களையும் 2 நண்பர்கள், கிருஷ்ணாவினுடைய நண்பர்கள் 2 பேர் லயோலா கல்லூரியில் ஒன்றாக அவருடன் பயின்றவர்கள் அவர்களையும் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் கிருஷ்ணா போதைப் பொருளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியதோடு அடுத்ததாக இந்த கெவின் என்ற இந்த போதைப் பொருள் சப்ளையரை நீண்ட நாட்களாக அவர் தேடி வந்தார்கள். அந்த நபரையும் தற்பொழுது பிடித்து அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இருவருக்குமே பணப்பரிவர்த்தனைகள் இருந்திருக்கிறது என்பதும் போதைப் பொருளை கெவின் மூலமாக வாங்கியிருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நடிகர் ஸ்ரீகாந்த் பிரசாத் மூலமாக போதைப் பொருளை வாங்கியிருக்கிறார். பிரதீப் என்ற ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபரிடமிருந்து போதைப் பொருளை வாங்கியிருக்கிறார் என்று தெரிய வந்தது. அதே போல மற்றொரு நபர் கெவின் தான் பெங்களூரில் இருந்து நைஜீரியர்களிடமிருந்து இந்த போதைப் பொருளை வாங்கி அவரும் சப்ளை செய்திருக்கிறார். எனவே இந்த நபரிடமிருந்து தான் கிருஷ்ணா வாங்கியிருக்கிறார். இருவருக்கும் பணப்பரிவர்த்தனைகள் இருப்பதாகவும் இது தொடர்பான விவரங்களும் போதைப் பொருள் வாங்கிய தொடர்பான விவரங்களும் அதில் இருப்பதாகவும் போலீசார் விசாரணையிலே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கெவினையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் கடத்தல்ல கெவினுக்கு தொடர்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே போலீசாரால் ஒரு தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கெவினை கைது செய்து கெவினுக்கும் நடிகர் கிருஷ்ணாவிற்கும் இருந்த பண பரிவர்த்தனைகளை வைத்து அவர் போதைப் பொருளை வாங்கியிருக்கிறார் என்பதையும் உறுதி செய்து அதற்கான ஆதாரங்கள் தற்போது சிக்கியிருக்கிறது என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. அதாவது தொடர்ந்து நேற்றிலிருந்து கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தப்பட்ட வந்த நிலையில முழுமையான ஆதாரங்கள் சிக்காமல் இருந்தது. அந்த ஆதாரங்கள் தற்பொழுது சிக்கி இருப்பதாகவும் அதுல இருவருக்கும் பணப்பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் போதைப் பொருள் வாங்கியது தொடர்பாகவும் சில ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது நடிகர் கிருஷ்ணாவும் அவருக்கு சப்ளை செய்த போதைப் பொருளை சப்ளை செய்த இந்த கெவின் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவருமே விசாரணை வளைப்பில் இருக்கிறார்கள். இந்த காலையிலிருந்தே இணை ஆணையர் விஜயகுமாரும் துணை ஆணையர் ஜெயச்சந்திரனும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது உதவி ஆணையர் இவரிடம் விசாரணை 2 பேரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் நடத்திய விசாரணையில இந்த முழுமையான ஆதாரங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் அவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் உட்படுத்துவது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் கிருஷ்ணாவிடம் நடத்தக்கூடிய விசாரணையில அவர் எவ்வளவு காலங்களாக போதைப் பொருளை பயன்படுத்துகிறார், இன்னும் யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த கெவின் என்பவரிடமும் அதே போல யாருக்கெல்லாம் சப்ளை செய்திருக்கிறார் என்று விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. நன்றி சரவணன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.